அவர் ராமகிருஷ்ணர், நம்ம லாகிரி மகாசா, இந்த மாதிரி ஆட்களோடையதான் ஒரு சந்திப்பு நிகழ்கின்றது. இந்த சந்திப்பு எப்படி நிகழும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பரஸ்பரமாக ஒரு தியானத்துல பெரிய அனுபவம் பெற்றவங்களை இன்னொரு அனுபவம் பெற்றவங்க சந்திக்கிறது ரொம்ப கடுமையான செயல். ரொம்ப சாதாரணமா நிகழாது. ஏன்னா ரெண்டுமே வெவ்வேறு தன்மை கொண்டது. திருலிங்கர் வேற தன்மையில இருக்கிறார், ராமகிருஷ்ணர் வேற தன்மையில இருக்கிறார். திருலிங்கர் வேற தன்மையில இருக்கிறார், லாகிரி வேற தன்மையில இருக்கிறார். இந்த வெவ்வேறு தன்மையில இருக்கிறவங்க ஒரே இடத்துல சந்திப்பதற்கு காரணம் என்ன என்றால், வணங்குவதற்கோ ஆசீர்வாதத்துக்கோ எந்த செயலும் கிடையாது. ரெண்டு தன்மையும் ஒரே இடத்தில் சங்கமிக்க வேண்டும். ரெண்டு தன்மையோட செயலாக்கமும் ரெண்டு விதமான தன்மை கொண்ட ஆற்றல் உள்ள தியானத்துல வடிவம் பெற்றவர்கள் ஒரே இடத்துக்குள்ள இருந்து இந்த பணியை, அவர்களுக்குள்ள இருக்கின்ற அந்த உரையாடல்கள் வெறும் உரையாடலா கூட இருக்காது, மௌனமா கூட இருக்கும். அந்த ரெண்டு பேருடைய தன்மையும் அந்த தீவிரமாக அந்த இடத்துக்குள்ள ஒரு பதிவாகும், ஒரு பதிவேற்றம் செய்வாங்க. இப்ப நாடாளுமன்றத்துல சட்டமன்றத்துல எல்லாம் நம்ம நாட்டுல இருக்கிற நம்ம தேர்ந்தெடுக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர்களோ சட்டமன்ற உறுப்பினர்களோ சட்டசபையிலேயே நாடாளுமன்றத்தை உரையாடும் போது அங்க பதிவேட்டுல அந்த குறிப்புகள் அவங்க பேசப்பட்டதுக்கு அங்க ஆதாரமாக அது எல்லாமே ரெக்கார்ட் ஆயிடும். அப்ப அதே போலதான் ஆன் ரெக்கார்டாக ஒரு யோகி என்ன பண்றாங்கன்னா, இரண்டு பேரும் சந்திக்கிறது என்ன ஆகுன்னா, அது ஒரு ரெக்கார்டு மாதிரி ஒரு ஆதாரமாக ரெண்டு தன்மையும் ஒரே நேரத்துக்குள்ள அந்த நகரத்துக்குள்ள பரப்பப்படுகிறது, அந்த நகரத்துக்குள்ள வைக்கப்படுகிறது. அப்ப இந்த செயலை பிரபஞ்ச பேராற்றல் துல்லியமாக நடத்தும். அதே மாதிரி வெயில் காலம், மழைக்காலம், பனிக்காலம்லாம் இல்லாம அந்த கங்கை ஓடுற நதியில அப்படியே படுத்து கிடந்திருக்காரு, மிதந்திருக்கிறாரு. பல்வேறுபட்ட படிக்கட்டுகள்ல அந்த அந்த செய்யக்கூடிய ஒவ்வொரு அந்த காடுன்னு சொல்லக்கூடிய அந்த அரிச்சந்திர காடு, அந்த மாதிரி நிறைய அங்க பேர் இருக்கிற இடத்துல எல்லாம் இவருடைய எங்க பார்த்தாலும் அங்கங்க நடந்திருக்கிறாரு, ஒரு வேலைகளை செஞ்சிருக்கிறாரு. அப்ப அந்த இடங்களுக்குள்ள எல்லாம் அவர் உடலோட அப்படி ஒரு செயலை வெயில் மழையெல்லாம் பார்க்காம ஒரு வேலை செஞ்சதுக்கு என்னதான் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதோடைய மையம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த இடத்தோட தன்மைகளை மாத்துறதுக்காகத்தான் இப்படி அவங்க செயல்படுறாங்க. தன்னுடைய உடலையே மறந்து போய் ஒரு பெரிய வேலையை செய்யறது இதுதான். அப்ப அந்த இடத்துக்குள்ள இருந்து ஒரு செயல் நடக்கப்படணும். நாளைக்கு பின்னாட்கள்ல இவர் எந்தெந்த படித்துறையை பயன்படுத்தினாரோ, எந்த பாதைகளை பயன்படுத்தினாரோ, அதே பாதைய அதே படித்துறைய ஒரு மக்கள் பயன்படுத்துவாங்க. அங்க ஒரு செயலுக்கு உட்காருவாங்க. யாரோ வழிபோக்கர் மாதிரி ஒரு ஃபேமிலியோட காசிக்கு போறாங்க, ஒரு புளிசாதத்தை வாளியில எடுத்துட்டு போய் அங்க உட்காந்து கங்கை நதியில குளிச்சுட்டு டைம் கிடைக்கும் போது உட்காந்து குடும்பத்தோட சாப்பிடும் போது அந்த இடத்துல அவர் படுத்து கிடந்திருக்கலாம். அப்ப அந்த குடும்பத்துக்கு பெரிய ஆசீர்வாதத்தை அந்த இடம் வழங்கிடும். அந்த இடத்துக்குள்ள இருந்து அவங்க ஒரு பெரிய செயலாக்கத்தை பெறுறாங்க. அதுக்காகத்தான் பல்வேறுபட்ட இடங்கள்ல ஒரே இடங்கள்ல ஒரு யோகி இல்லாம ஷிஃப்டிங்காக பல்வேறுபட்ட நகரத்துக்குள்ள, அந்த காசி நகரத்துக்குள்ள பல்வேறுபட்ட வேலைகளை அவர் செஞ்சிருக்கிறாரு. அதே மாதிரி ஒரு யோகியை தோற்றி வைக்கிறதுக்கு மையம் எது காரணமாக இருக்கு அப்படின்னா, அந்த இடத்தை தீவிரமாக மாத்தணும். ஒரு இடத்த காசி மாதிரி நகரத்தை ஒரு நாளைக்கு ஒரு நகரத்துக்குள்ள எத்தனை பேருந்து வரணும், எத்தனை பேருந்து போகணும், என்ன மாதிரி மக்களுக்கு தேவையானதை ஒரு அரசாங்கம் கவனிக்குதோ இல்லையோ, ஒரு பிரபஞ்ச பேராற்றல்ங்கிறது இந்த நகரத்துக்குள்ள தாயை தொலைத்து, தந்தையை தொலைத்து, உறவுகளை தொலைத்து, வேலையை தொலைத்து, தன்னை தொலைத்து, எங்கெங்கோ அழுது பித்து பிடித்து இந்த கர்ம வினையை போக்குறதுக்கும் வாழ்க்கையோடைய செயலை போக்குறதுக்கும் தெரியாம பல லட்சம் மக்கள் படையெடுத்து காசிக்கு வருவான். அப்ப முன்னோர்களை நினைச்சு தர்ப்பணம் கொடுக்கறதுக்காக, அந்த கங்கை நதியில குளிக்கிறதுக்காக பல லட்சம் பேர் இத்தனை ஆண்டுகள் கழிச்சு வரப்போறான்னு அந்த பிரபஞ்சத்துக்கு கால சுழற்சியில தெரிஞ்சதுனால அந்த நகரத்தை புது பொலிவோட மாத்துறதுக்கான வேலைகளை எப்படி செய்யுது பாருங்க. ஒரு மிகப்பெரிய செயலை இந்த பிரபஞ்சம் ஒரு யோகி அங்க தோற்றி வைக்குது. அப்போ ஒரு யோகி தோற்றப்பட்டு விட்டார். அந்த திருலிங்கர் தோற்றி ஒரு நல்ல அனுபவத்துல இருக்கும்போது அந்த அனுபவம் பெற்ற யோகியை பார்க்க சூட்சமங்கள்ல பேர் ஒளியாக நீல நிறம், சாம்பல் நிறம், எல்லோ நிறம், பல்வேறுபட்ட ஒளித்தன்மைகள் கொண்ட பேராற்றல்கள் அவரை சூழ்ந்து கொண்டு ஒரு வேலை செய்யும். அந்த வேலைகள்ல
அந்த பரவசத்துக்குள்ள அந்த நகரம் முழுக்க பெரிய பெரிய ஆற்றல்கள் அந்த எண்ண அலைவரிசையை குறைக்கிறதுக்கும் எண்ண சக்தியை குறைக்கிறதுக்கும் உயிர் சக்தியாக, உயிர் செயலாக, உயிரோட வடிவமாக நிறைய அணுத்துவல்கள் காசி நகரம் முழுக்க சேகரித்து வைக்கப்படுகிறது. ஒரு இடத்துக்குள்ள ஒரு யோகி எப்படின்னா வந்து ஒரு இடத்துக்குள்ள வேலை செய்யறாருன்னா அந்த ஆற்றலுக்கு அழிவு கிடையாது. அந்த ஆற்றலுடைய தன்மை என்னன்னா ஒரு மேக்னெட் மாதிரி ஈர்ப்பு சக்தியில, எப்படி புவி ஈர்ப்பு சக்தியில மேல ரொம்ப தூரம் போயிட்டா மிதந்து கொண்டே இருக்கிறோம்ல, அந்த மாதிரி கண்ணுக்கே தெரியாம ஒரு யோகியோடைய பேர் ஆற்றல் என்பது மிதந்து கொண்டே இருக்கும். அது என்ன செயல் இருக்கும்னா, எந்த மாதிரி மனிதர்கள் கர்ம வினையை நோக்கி வரும்போது அந்த இடத்துக்குள்ள குளிக்கும் போதோ ஒரு செயல் செய்யும் போதோ அவனுக்கு ஒரு மாற்றத்தை உருவாக்குறதுக்கான வாய்ப்பை உருவாக்குது. அப்ப ஒரே ஒரு பேராற்றல் ஒண்ணு உருவாயிருச்சுன்னா அதை நோக்கி பல பேராற்றல்கள் படையெடுக்கும். அப்ப ஒரு யோகி ஒரு இடத்துல தோற்றி வைக்கிறது ஒரே ஒரு யோகியை நம்ம வணங்குறோம், நம்ம பார்க்கிறோம், நம்ம குருன்னு நினைக்கிறோம். ஆனால் பல்வேறுபட்ட யோகிகள் அந்த ஒரு யோகியை சூழ்ந்து இருப்பாங்க. பல்வேறுபட்ட யோகிகளிடம் இருந்தே இந்த நகரங்களுக்கோ இங்க இருக்கிற மக்களுக்கோ ஆசீர்வாதம் கிடைக்கப்படுகிறது. வெளியில தெரிகிறது ஒரு யோகி, தெரியாதது ஆயிரக்கணக்கான பேர் சூட்சமமாக ஒரு செயல் வடிவம் செய்கிறார்கள். அப்ப ஒருத்தரை வச்சுக்கிட்டு தான் மிகப்பெரிய ஒரு சுழற்சியை இந்த பிரபஞ்ச பேராற்றல் பல்வேறுபட்ட காலங்கள்ல பல்வேறுபட்ட சூழல்கள்ல செய்கிறது. ராமன் என்ற செயல், இந்த பல்வேறு கிருஷ்ணன் என்ற செயல், இந்த மாதிரி பல்வேறுபட்ட யோகிகளுடைய செயல் எல்லாம் என்ன மாதிரி இருக்குன்னா, அந்த ஒரு செயலை வைத்துக்கொண்டு பல்வேறுபட்ட செயலாக்கத்தை உருவாக்குறதுக்கான வாய்ப்பை உருவாக்குது. இப்படித்தான் ஒரு யோகியோடைய தன்மை உருவாக்கப்பட்டது. அப்ப நாம என்ன நினைத்துக் கொள்வோம்னா, ஒரு சாமி உருவாகி இருக்கிறாரு, அவர் ரொம்ப விசேஷமானவர், அவரை வணங்கிட்டு போனா நல்லா இருக்கும்னு. சுவாமி உருவாகி இருக்கிறாரு, சாமி ரொம்ப விசேஷமான ஆளுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. இன்னொரு கிராமத்தான் காசிக்கு வருவான், திருலிங்கர்னா யாருன்னே தெரியாது. ஆனால் அவனுக்கும் திருலிங்கருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, அவன் தெரிந்து கொள்ள வேண்டியதில்லை. வெட்ட வெளியில அவருடைய ஆற்றலை பரப்பி வச்சுட்டு போயிட்டாரு. நீ என் ஆசிரமத்துக்கு வர வேண்டாம், என் புகைப்படத்தை பார்க்க வேண்டாம், என்னுடைய வரலாறை படிக்க வேண்டாம், என்னை வணங்க வேண்டாம், ஆனால் என்னுடைய பேராற்றல் உன்னை தேடி வரும், உன்னை ஆசீர்வதிக்கும். இதுதான் இதோடைய செயல் வடிவம். அப்ப கங்கையில குளிக்கிறவனுக்கோ அந்த படித்துறையில நடக்கிறவனுக்கோ காசி நகரத்தில் இருப்பவனுக்கோ எந்த வடிவத்திலையும் வணங்கினாலும் வழங்கவில்லை என்றாலும் அவனுக்கு கிடைக்க வேண்டியது கிடைத்தே தீரும். இப்படித்தான் அந்த பிரபஞ்சத்தோடைய செயல் வடிவமும் செயல் தத்துவமும் அப்படித்தான் இருக்குது. அந்த செயலுக்குள்ளதான் பெரிய செயலாக மாற்றப்பட்டிருக்கிறது. இப்ப சமீபத்துல ஒரு ராமர் கோவில் செயல் வடிவம் கிடைத்ததுக்கு கூட மற்றவர்கள் அந்த ராமன் கோவிலை பற்றி பார்க்கிற செயல் வேறையா இருக்கலாம். ராமனுடைய தன்மை மீண்டும் இந்த பூமியில் பெரிய ஒரு செயலாக மாறப்போகுது. ராமனுடைய தன்மை இந்த பூமியில கிடைக்க போகுதுங்கிறதுக்கு ஒரு சூட்சமத்துல தான் இந்த வேலைகள் இப்படி நடக்கும். இது அரசாங்கம் செய்து விட்டது, ஒரு அமைப்பு சேர்ந்து செய்து விட்டதுங்கிறதெல்லாம் நமக்கு புரிஞ்சு கொள்ள வேண்டியதில்லை. இயற்கை என்ன பண்ணும்னா, சூட்சமத்துல நம்ம ஒரு வண்டியில போய்கிட்டே இருப்போம். ஒரு லாரியோடைய படத்தில் ஒரு லாரி முன்னாடி போகும், அந்த லாரிக்கு பின்னாடி ஒரு வேலோ ஒரு மயிலோ ஒரு சேவலோ ஒரு முருகனோ ஒரு கும்பம் வைத்த ஒரு கலசமோ ஏதோ ஒண்ணு வரைந்திருந்தால் கூட அது நம் கண்ணுல படுறது ஏதோ ஒரு சூட்சமத்தில் நமக்கு ஒரு மெசேஜ் அது உணர்த்தும். இதுதான் பிரபஞ்ச தொடர்புங்கிறது, பிரபஞ்சத்துடைய செயலுங்கிறது. இந்த காலகட்டத்துக்கு மேல ராமனுடைய தன்மை வரப்போகுதுங்கிறதுக்காகத்தான் ராமன் கோவிலை உருவாக்குறதுக்கு இந்த பிரபஞ்சம் அனுமதிச்சுச்சு. இல்லைன்னா ராமர் கோயில்ல ஒரு செங்கல்ல கூட யாரும் எடுத்து வைக்க முடியாது. அந்த காலகட்டம் வராத போது யாரும் எதுவும் செய்ய முடியாது. காலகட்டம் வந்து விட்டா ஏன் நடக்குதுன்னே தெரியாது. நீங்க ஒருத்தரை தேடி போய் ஒரு கோயில் கட்டணும், ஒரு 100 ரூபா கொடுங்கன்னா அவர் 10,000 ரூபா கொடுப்பாரு. அதே நீங்க திருப்பி காலம் வரலாம 100 ரூபா கொடுங்கன்னா அவர் 100 ரூபாய் உங்ககிட்ட இருந்து வாங்குறதுக்கு என்ன வழி இருக்கோ அதெல்லாம் பார்ப்பாரு. உங்களை மனதை குலைத்து உனக்கெல்லாம் எதுக்கு கோயில் கட்டணும், உனக்கெல்லாம் இந்த வேலை எதுக்கு அப்படின்னு சொல்லி உங்களை மன உளைச்சலுக்கு ஆளாக்கி விடுவார். இப்படி எல்லாம் இது நடக்கும்.
காலத்துக்காக நேரத்துக்காக வந்துருச்சுன்னா அந்த பிரபஞ்சம் ஒரு வேலையை ஈஸிப்படுத்திட்டுரும். காலம் நேரம் வரலன்னுச்சிங்களேன், ஒரு யோகியே இருப்பாரு, மரத்தடியிலே பல நாள் படுத்து கிடப்பாரு, நகரத்திலே சுத்திக்கிட்டு இருப்பாரு, ஒரு நாய் கூட சீண்டாது. காலம் நேரம் வந்துருச்சுன்னா அந்த பகுதியில் இருக்கின்ற மக்கள் மட்டும் கிடையாது, எங்கெங்கோ வெளிநாடுகள்லாம் வந்து குமிஞ்சு அந்த யோகி பக்கத்துல உட்கார்ந்துருப்பாங்க. அது என்னன்னா, அந்த காலகட்டம் வரும்போதுதான் அவருடைய அலைவரிசைகள் ஒரு 7 அடுக்கு மாதிரி ஒவ்வொரு அடுக்காக அலைவரிசை பிரிந்து போகும். அதனாலதான் அதெல்லாம் நீங்க எப்படி எடுத்துக்கணும்னா, ஒரு மலர் மலரும் போது அந்த மலருக்குள்ள ஒவ்வொரு அடுக்காக மலர்ந்து வருகிறது அல்லவா, அது போலதான் ஒரு யோகியுடைய பேராற்றல் என்பது சிறு சிறிதாக அப்படியே மலர்ந்து மலர்ந்து வரும்போது அவர் எந்த செயலும் செய்ய வேண்டாம், அவருடைய பேராற்றல் பல்வேறுபட்ட உயிர்களை தடுத்து ஆட்கொண்டு அதுங்கெல்லாம் வந்து கூட்டமாக உட்கார்ந்துருவாங்க. நிறைய பேரை நீங்க கேட்டீங்கன்னா, இங்க இருக்கிற நிறைய வெள்ளைக்காரங்களே நீங்க பார்த்து இந்த ரமணாசிரமத்துக்கு போறீங்களே, என்ன கிடைக்குது என்ன ஏதுன்னு கேட்டீங்கன்னா, ஏன் வந்தீங்கன்னா சொல்ல தெரியாது, என்ன காரணம் எல்லாம் அவங்கள்ட்ட போய் விவாதிச்சீங்கன்னா தெரியாது. இப்ப நம்மளே பாக்குறோம், நிறைய பேர்ட்ட கேட்டீங்கன்னா என்னங்க கிடைக்குது அவர்கிட்ட போறீங்களே அப்படின்னா தெரியாது. ஆனால் ஏதோ ஒரு செயல் நம்மளை ஊர்ந்து நம்மளை அறியாமலே போயிட்டு வருவோமே அப்படிங்கிற மாதிரி ஒரு நினைப்பையும் ஒரு செயலையும் உருவாக்கும். இப்படித்தான் நிறைய வெள்ளைக்காரர்கள் ஏன் வந்தோம்னே தெரியாம திருவண்ணாமலையில நிறைய பேர் சுத்திக்கிட்டே இருப்பாங்க. இதற்கு காரணம் அந்த உயிர் சக்தி ஈர்ப்பு தான். அந்த ஈர்ப்புல ஒரு உயிர் வந்து உள்ள வந்துடும். அதுல வெகு சில உயிர்கள் நாம் ஏன் இங்க வந்தோம், என்ன வேலை நடக்கிறது என்பதை தெரிந்து கொள்கிறார்கள்.